பகுதியில் இல்லையா அராஜகம் பண்றாரு. கண்டிக்கிறோம். இந்த நகரமன்றத்தை ஏற்று கண்டிக்கிறோம். ஆதி திராவிடர்களுக்கு எதிரான நகரமன்ற தலைவரை, நகரமன்ற ஆணையரை நாங்கள் கண்டிக்கிறோம். நகரமன்ற ஆணையரை கண்டிக்கிறோம். செய்ய முடியாத எங்களுக்கு செய்ய முடியாத எங்களுக்கு நாங்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்கிறோம். செய்ய முடியாதா பண்பட்டிக்கு பணியாள நீதியின் கண்டு நீதியின் தேவையை மறைக்காதீங்க. நிருபர்களே, தயவு செய்து இந்த நகரமன்ற தலைவர் அவர்கள் செய்ய முடியாது நந்தனார் காலனியை புறக்கணிக்கிறார். இது என்ன நியாயம்? இது என்ன தர்மம்? அப்ப நீங்க இந்த மன்னர் பாரம்பரியா என்ன செய்ய மாட்டேன். நீ மத்தவங்க செய்ய எனக்கு நகரமன்ற தலைவர் நந்தனார் காலனிக்கு செய்ய மாட்டோம் சொல்றாரு. நான் ஏன் செய்யணும் சொல்றாரு? சொல்லுங்க, போலீஸ் சொல்லுங்க, Tell me. What is the reason? நீங்க சொல்ல செய்ய மாட்டேன் சொல்லலாமா? ஒரு நகரமன்ற தலைவர் செய்ய மாட்டேன் சொல்லலாமா? முதல்ல சொல்ற ப்ரோபோசல் அனுப்பிடுன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்றாரு யார் சொல்லுங்க? செய்ய மாட்டேன். ஆதி திராவிடர்கள் உங்களுக்கு இலக்காரமா? ஆதி திராவிடர்கள் உங்களுக்கு இலக்காரமான்னு கேட்கிறோம். அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. ஆதி திராவிட மக்களுக்கு யாராவது சேர்த்திருக்கிறார்? அதாவது யாராவது சேர்த்திருக்கிறார்? ஆதி திராவிட மக்களுக்கு யாராவது சேர்த்திருக்கிறார்? ஆதி திராவிட மக்களுக்கு யாராவது போடுறாரு? ஆதி திராவிட மக்களுக்கு யாராவது உன்னுடைய வாழ்க்கை வேலை நடக்கணும்னு சொன்னாக்கா உன்னுடைய வாழ்க்கை அதான் ஞாயிற்றுக்கிழமை என் வாழ் ஆயிரத்தி தான் நடந்திருக்கு. வாழ்க்கை கேட்க என்னுடைய வாழ்க்கை
பெருமாள்ல இருந்து வந்து இங்க ஃபுல்லா வாழாச்ச வாய்க்கால இணையிற இடம் இங்க பாருங்க. இதுதான் நியாயமா? பாருங்க பாருங்க. ஒரு நம்ம ஊருக்குள்ள இருக்குமா? இது நம்ம ஊருக்குள்ள யாராவது வாழ்வாங்களா? மனசாட்சி சொல்லுங்க. பேசுறீங்க மனசாட்சி சொல்லுங்க. எத்தனை மனம் 2 வருஷமா இந்த லெட்டின் பூட்டியே ஒரு வருஷம் ஆகும். தெரியுதா? லெட்டின் பூட்டி ஒரு வருஷம் ஆகும். லெட்டின் பூட்டியே ஒரு வருஷம் ஆகும். பாருங்க இதனால கேட்கக்கூடாது. ஒரு வருஷம் ஆகுது. 200 குடும்பம் இது பாத்தீங்க. பாருங்க தார் ரோடு பாருங்க. 25-30 வருஷம் மண் ரோடு. தார் ரோடு போடக்கூடாது. தார் ரோடு போடக்கூடாது. பாருங்க அவர்கிட்ட காட்டுங்க. கோரிக்கை செய்யறோம். அதை நீ சொல்லணும். நீ சொல்லணும். செய்ய மாட்டல என்ன செய்யணும்? அவநாகரிகத்துக்கு நாகரிகம் அல்ல. அவநாகரிகத்துக்கு நாகரம் அல்ல. அவை நடத்துவதற்கு தகராறுக்காக நிலையம் தெரியவில்லை. இது ஒரு மன்றம். மன்றத்துக்கு வரமுறை இருக்கிறது. கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தயவு செய்து அமைதி காக்கணும். கோரிக்கை கேளு. கோரிக்கை கேளு. உட்காருப்பா. நிர்வாகத்துல பள்ளி கிடையாது. ஒரு ஃபண்டா வாங்கிதான் செய்யறோம். ஒரு நாடாதான் செய்ய முடியும். அனைத்து மாநில எப்படி சொல்ல உட்காரு. வேற எங்க வந்து எவ்வளவு செய்ய சொல்ல தண்ணி நகராட்சி நிர்வாகம் ஒரு வருஷமா ஒரே ஒரு பெண் இதுல இந்த டயரை கட்டி வச்சிருக்கு. இந்த டயரை குடிநீர் குடிக்கிறதுக்கு இந்த டயர் கட்டணத்துக்கு 1 மாசம் பாருங்க. டைம் மேல கொடுக்காதீங்க. பேசுங்க. அடுத்த வார்டு பேசுறாங்க. 5 நிமிஷம் டைம் ஒரு காலத்துல இருக்கு. 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன்.
மக்களோடங்களை கேட்பதற்கு ஒரு வரம்பு இருக்கு, ஒரு முறை இருக்கு. அதற்கு கேட்டால் அதுக்கு தந்த ரெஸ்பான்ஸாக பதில் எந்த நேரத்திலும் சபை என்ற காரணத்தால் சபைகளை மீறி சபை சொல்றேன் சபை மீறி இந்த கூட்டத்துக்கு நீங்க 2 பேருமே அட்டன் பண்ணி ஒரு நாடகத்தை தெரிஞ்சுக்கங்க, ஒரு நாடகத்தை தெரிஞ்சுக்கங்க. நாம் இந்த மன்றம் நடத்த வேண்டும் என்பதற்காக, இந்த மன்றத்தில் நகரத்தில் பிரச்சனை இருக்க வேண்டும் என்பதற்காக, நகரம் வளர்ச்சிப்படுவதற்காக நாம் மன்றத்தில் என்னுடைய நடைமுறை இருக்கவில்லை. சரளாமோகன் 4 மாதங்கள் போட்டு அர்த்தம் பண்ணவில்லை, மோகன் 3 மாதங்கள் போட்டு அர்த்தம் பண்ணவில்லை. இந்த கூட்டத்திற்கே அர்த்தம் பண்ணிருக்க முடியாது. நயவஞ்சகத்தோடு மாற்று கட்சி என்று பார்த்திருந்தால் கூட்டத்தை அர்த்தம் பண்றதற்கே சம்பந்திப்போம். இருந்தாலும் அரசியல் பேசக்கூடிய மன்றம் அல்ல. அரசியல் பேசக்கூடிய மன்றம் வெளியில வரலாம். என்ன மக்களுடைய குறைகளையோ மக்களுடைய பிரச்சனைகளையோ பேசதான் மன்றம். சொல்லலாம், செய்யறேன், பண்டு வந்தா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறார். பண்டு வரல செஞ்சு தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல நீ பண்டு வந்து செஞ்சு தரேன் எதிர்ப்பு தெரியுதா, வெளிநடப்பு தான் பண்ணலாம். வெளிநடப்பு தான் பண்ணலாமே தவிர நேரா ஒரு எதற்கு வந்து போய் நின்று பேசுறதே முதல்ல தவறு. புரியுதுங்களா? இதை மன்றத்தினுடைய உறுப்பினர் கவனத்தில் எடுத்துங்க. இது மாதிரி நகரமன்ற தலைவர் அவர்கள் இது மேலும் ஏற்று நடக்காம இருக்க நீங்க பண்ணீங்க பாருங்க, அதனுடைய நடவடிக்கையை உடனே எடுங்க. நன்றி. ஆதி திராவிடர்களுக்கு எதிரானதுவோ அதிமுக எதிரானதுவோ இதை கண்டித்து அதிமுக முற்றிலும் வெளிநடப்பு செய்யும். இது வந்து மன்றத்தில் வந்து இந்த விஷயம் பதிவு பண்ணாங்க. இதே நகரமன்ற உறுப்பினர் எனது வார்டுக்கு அனைத்து பணிகளும் செய்து நன்றி சொன்னார். இதே நகரமன்ற உறுப்பினர் எனது வார்டுக்கு அனைத்து பணிகளும் செய்து முடிக்கப்பட்டது நன்றி சொல்லியிருக்கார். நன்றி சொன்னதுக்கு அப்புறம் புறக்கணிக்கும் நகரமன்ற தலைவர் பண்ருட்டி நகரமன்ற தலைவர் ஆதி திராவிடர்களை முற்றிலும் புறக்கணிக்கிறார். இதை தட்டி கேட்டால் நாங்கள் செய்ய முடியாது என்று நகரமன்ற தலைவர் இருக்கையில் இருந்து அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கடுமையாக முற்றிலும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். இந்த விடியா திமுக ஆட்சியின் நகரமன்ற தலைவர் அவர்கள் முற்றிலும் பண்ருட்டிக்கு ஒருதலைபட்சமாக செய்து கொண்டிருப்பதை கண்டித்து இந்த நகரமன்ற கூட்ட வாயிலாக நாங்கள் வெளிநடப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளிநடப்பு செய்கிறோம். நந்தனார் காலனியில 200 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்காக ஒரே ஒரு செங்கல் உடைக்கு வைக்கல. சாலவை கட்டி தர மாட்டாரு, ரோடு கட்டி தர மாட்டாரு, லெட்டின் கட்டி தர மாட்டாரு. எதை கேட்டாலும் நாங்கள் செய்ய முடியாது என்று விடியா திமுக ஆட்சி. இந்த போட்டோவை பாருங்க, எவ்வளவு ஒண்ணு இதுதான் வழி, பிரதான வழி. இந்த வழியில என்ன நடக்குது பாருங்க. இது உள்ள 200 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 200 குடும்பத்துக்கு சாதாரண கால்வா கட்டி கொடுக்க தவறுறாரு. பாருங்க, பண்ருட்டி நகரமே குப்பை மயானமாக ஆகிவிட்டது. பண்ருட்டி நகரமே குப்பை. இங்க பாருங்க, பட்டா இடத்துல குப்பையை கொட்டி எவ்வளவு நாசக்கேடு. இந்த நகராட்சியை முற்றிலும் குப்பை நகராட்சி ஆகிவிட்டது. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த ஒரு ஆதி திராவிடர்கள் வாழக்கூடிய பகுதியில ஒரு ஒரு பொது கழிப்பறை கட்டப்பட்டது. இது கட்டி 5 ஆண்டுகள் ஆகி இந்த 1 வருட காலமாக கூட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க. இதை இன்னும் திறந்து சுகாதாரம் பண்ணி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா இது வரைக்கும் செய்ய மாட்டாங்க.
கேட்டா நாங்கள் செய்ய மாட்டோம், அது ஆதி திராவிடர்கள் குடியிருக்கும் பகுதி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை செய்ய முடியாது. ஆதி திராவிடர் நந்தனார் காலத்தில் உள்ள ஆதி திராவிடருக்கு செய்ய முடியாது என்று ஒரு தலைமை பொறுப்பில் இருக்குகின்ற பண்ருட்டி நகரமன்ற தலைவர் அவர்கள் கூறுகிறார். ஒரு நகரமன்ற கூட்டத்தில் இதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். பண்ருட்டி 27 அன்று நகரமன்ற கூட்டம் நடைபெற்று 11:30 நடைபெற்றது. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்று நகரமன்ற தலைவரிடம் பண்ருட்டி 24வது வார்டு உள்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்ந்த 7 வார்டுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து சொன்னோம். சமூக நீதி காப்போம் சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி காப்போம், ஆதி திராவிடர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் சுகாதார பணியை செய்து தருவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அவரை இணைந்த பண்ருட்டி நகரமன்ற தலைவர் அவர்கள் 24வது வார்டில் நகரமன்ற நந்தனார் காலனி முற்றிலும் இன்ற நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் இருந்து இன்னைய வரைக்கும் நகரமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகரமன்ற சார்பாக பல்வேறு மனுக்களை நாங்கள் நகரமன்ற ஆணையருக்கும் நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். இன்றைய நகரமன்ற கூட்டத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அனைத்தையும் கேட்டோம். கேட்டதற்கு நாங்கள் ஆதி திராவிடர் வசிக்கும் நந்தனார் காலனி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வார்டுகளுக்கு எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டோம் என்று நகரமன்ற தலைவர் மேஜையில் இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு செய்ய மாட்டோம், உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் என்று ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார் பண்ருட்டி நகரமன்ற தலைவர் அவர்களை. அதற்காக இந்த நகரமன்ற கூட்டத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் முற்றிலும் புறக்கணித்து விட்டு மக்களுக்காக, ஆதி திராவிடர் மக்களுக்காக முற்றிலும் புறக்கணிக்கின்ற நகரமன்ற தலைவர் அவர்களை பதவி விலகுமாறு நாங்கள் கேட்டு நகரமன்ற எதிர்ப்பை தெரிவித்து வெளிநடப்பு செய்து கொண்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த கட்டமாக இதை நாங்கள் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் MCS அவர்களின் ஆணைக்கு அவர்கிட்ட சொல்லி கழக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று நாங்கள் முற்றிலும் இந்த நகராட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு தேதியை அமர்த்தி பரிந்துரை வாங்கி முற்றிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த நகராட்சியை எதிர்த்து ஆதி திராவிடர் மக்களுக்கு எதிராக செய்கின்ற நகரமன்ற தலைவரை நாங்கள் கண்டிக்கிறதுக்காக ஒரு நாள் பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.